9th CBSE Max exercise 1.3ல first sum பார்க்குறோம். 36 divided by 100 கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம 100 10னா என்ன பண்ணுவாங்க, கீழே 2 டிஜிட் இருக்குது, அப்போ மேலே 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0.36 இதுதானே இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த சம்மில் வந்து 0.36ஓட முடிஞ்சிருச்சு, டெர்மினேட் ஆகிடுச்சு. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த எக்ஸ்பென்ஷனை டெர்மினேட்டிங் சொல்லலாம். ஓகே, டிவைடட் பை 10 100 1000 அப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து மேலே இருக்க நம்பர்ஸில் வந்து பாயிண்ட் வைப்போம் இல்லையா, அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இந்த சம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சம் பாருங்கள், 1 டிவைடட் பை 11. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 வந்து உள்ளே எழுதிக்கணும், 11ஆல் டிவைட் பண்ணணும். 1ல் எத்தனை 11னா கிடையாது, அப்போ 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 சேர்க்குறோம். இப்போ 10லேயும் 11 கிடையாது, அப்போ இன்னொரு 0 சேர்க்குறோம். அப்போ கீழேயும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 100ல் எத்தனை 11 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 11s are 99. அகைன் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கிது, 1. இப்போ மறுபடியும் 1ல் வந்து 11 கிடையாதுன்றதுனால 1 கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக 0 சேர்ப்போம். 10ல் வந்து 11 கிடையாது அப்படிங்கிறதுனால 0. அதே மாதிரி இங்கே ஒரு 0 சேர்ப்போம். அப்புறம் அடுத்து 9 11s are 99, மறுபடியும் 1. அப்போது இந்த இது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 0.090909 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 0.09 மேலே வந்து பார், இந்த 2 நம்பர் தானே ரிப்பீட் ஆகுது, அதனால் மேலே வந்து ஒரு பார் போட்டுறணும். இப்போ இந்த சம் எப்படி செய்யணும் அப்படின்னா 4 8s are 32, 32 + 1ன்றது 33. ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 33 டிவைடட் பை 8. இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்குறோம், 33 டிவைடட் பை 8. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 33 டிவைடட் பை 8ன்னும் போது 4 8s are 32, மீதம் 1. அப்போது நம்ம 1ல் வந்து 8 கிடையாதுனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0. அப்போ 1 8s are 8, மீதம் 2, ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 2 8s are 16, மீதம் வந்து என்ன கிடைக்கிது, 4 கிடைக்கிது. இப்போ 4 கூட 0 சேர்க்கும்போது என்ன வரும், இங்கே 5 8s are 40. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஈஸியாக நமக்கு முடிஞ்சிச்சு, டெர்மினேட்டிங் ஆயிடுச்சு. என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4.125. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது வந்து டெர்மினேட்டிங். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் டெர்மினேட்டிங், டெர்மினேட் ஆகலை. அண்ட் ரிப்பீட்டிங், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து சப்டிவிஷன் 4. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு டிவைட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.230769, 9 வரைக்கும் எடுத்துட்டு மறுபடி 230769. இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். நான் terminating and repeating. எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது 230769, மறுபடியும் 230769 வந்துடுது. அதனால் இது வரலையும் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுக்கு மேலே பார் போடக்கூடாது, இந்த தனியாக எடுத்து எழுதிட்டு நம்ம போடணும். இஸ் ஈக்குவல் டு 0.230769. இப்போ இதுக்கு மேலே ஒரு பார், இந்த 6 டிஜிட்டும் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து பாருங்கள், 2 டிவைடட் பை 11. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 11, 2ல் 11 இல்லைன்றனால 0, அதுக்கப்புறமேலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0. இப்போது 20ல் 11 எத்தனை டைம் இருக்குன்னா ஒரே ஒரு தடவை இருக்குது. மீதம் என்ன கிடைக்கிது, 9 கிடைக்கிது, ஒரு 0 சேர்க்குறோம். அப்போ 8 11s are 88. மறுபடியும் என்ன ரிமைண்டர் வருது, ரிமைண்டர் வந்து 2 வருது. அப்போ 0 சேர்க்கும்போது 20.
அப்போ நம்ம ஒரு தடவை கிடைக்குதுன்னு எழுதுவோம். அப்போ மீதம் என்ன கிடைக்கும் 9. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 சேர்க்கும்போது 8 11s are 88. இப்போ என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது பாருங்க, 1818. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.18 பார். அப்போ நான் ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் and repeating. ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதனால ரிப்பீட்டிங். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க, இதுக்கு எப்படி செய்கிறது? 329. இப்போ 400. 329ல் 400ல் அதனால 0 வச்சுக்கிறோம், பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8. 8 4s are 32. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 90 கிடைக்குது. 90. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 சேர்க்கும்போது 2 400 800 கிடைக்குது. மீதம் வந்து 100. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிறோம், மறுபடியும் 2. அப்போ 800 கிடைக்குது. மீதம் 200 கிடைக்கும், மறுபடியும் ஒரு 0 சேர்த்தோம்னா 5. இப்போ 5 4s are 20 வரும்ல, மீதம் வந்து 0 கிடைக்குது. அப்போ எதோட டெர்மினேட் ஆகுது பாருங்க, இது வந்து டெர்மினேட்டிங் 0.8225. இது டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ டெர்மினேட்டிங். அவ்வளோதான், நம்ம அவங்க கொடுத்துருக்க சப்டிவிஷன் 6 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓ, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? யூ நோ தட் 1 divided by 7 is equal to 0.142857. Can you predict what the decimal expansions of 2 by 7, 3 by 7, 4 by 7, 5 by 7, 6 by 7 are without doing the long division? இப்போ லாங் டிவிஷன் மெத்தடே யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த 2 by 7, 3 by 7, 4 by 7, 5 by 7, 6 by 7க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம 2 by 7 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 1 by 7 எழுதலாம், அப்படி தானே? இப்போ 1 by 7க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ? இதுதான் வேல்யூ 0.142857. அப்போ 2வால் அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்? ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த 1 by 7 தூக்கிட்டு அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0.142857. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பாருங்கள். 0.142857. இப்போ இந்த ஒன்ஸ் டிஜிட் இருக்குல்ல, ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே 2 எழுத போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு 7ன்றது 14, மீதம் 1. 5 2s are 10, 11, மீதம் 1. 8 2s are 16, 16 plus 1 வந்து 17, மீதம் 1. 2 2s are 4, 4 plus 1 5, 2 4s are 8, 1 2s are 2 பாயிண்ட். ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? இஸ் ஈக்குவல் டு இந்த கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஆன்சரை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். பாயிண்ட் 2855714. ஓகே, 0.285714. ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டு, நம்ம செஞ்சதும் கரெக்டு. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே 1 by 7க்கு என்ன கொடுத்துருக்காங்க? பார் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கும் கிடச்சிருக்க ஆன்சரில் மேலே ஒரு பார் போடணும். இந்த பார் போட மறந்துடாதீங்க, போட்டுருங்க. இப்போ 3 by 7 எப்படி செய்யணும்? 3 into 1 by 7. இதே மாதிரி 3 into 0.142857 எழுதிக்கிட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.428571. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதை மட்டும் இப்படி பார் போட்டுருங்க. அடுத்து 4 by 7 எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 1 by 7 is equal to 4 into 0.142857 is equal to 0.28557.
571,428. இப்போ அடுத்து பாருங்க 5/7 எப்படி எழுதணும்? 5 into 1/7 is equal to 5 into 0.142857 is equal to 0.714285. ஆன்சர் கிடைக்கிற ஆன்சருக்கு மேலே இந்த மாதிரி பார் போட்டுருங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க 6/7. 6/7ன்றதை எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு 6 into 1/7 எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 6 into 0.14287 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.857142. மேலே பார் போட்டுறணும். அவ்வளோதான், இந்த ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 into 1/7 எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம தேர்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 0.6 மேலே பார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.666. இப்போ பாரை தூக்கிட்டோம்னாலே அப்படியே 66ன்னு போட்டு ஒரே கண்டினியூட்டி இந்த மாதிரி எழுதணும். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை 10 in both sides. ஓகே, ரெண்டு சைடுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 10 into x is equal to 10 into 0.666. அப்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிஜிட் மட்டும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 10x is equal to 6.666 அப்படியே இன்ஃபினிட்டிவ். இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமேல் பாருங்களேன், இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 666 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க போகிறோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்க போகிறோம். ஈக்குவேஷன் 2லேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 10x is equal to 6.666. அப்போ x is equal to என்ன வருது? 0.666. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10xல் x போயிடுச்சுன்னா 9x கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 6. இப்போது 9x is equal to 6ன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 6/9 அடித்து கொடுத்தோம்னா 2/3. இதுதான் இந்த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா? இதோட ரேஷ்னல் ஃபார்ம். ஓகே, சரி, இவ்வளோ செய்யணுமா? பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ பார் வந்து 6க்கு மேலே தானே இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா இந்த 6 தான் கிடைக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் இப்படி ஒரு நம்பருக்கு மேலே பார் வந்தாலே டினாமினேட்டரில் என்ன வரும்னா 9 வரும். அப்போ பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் 6/9 இதை அடித்து கொடுத்தோம்னா 2/3. ஓகே, இது ஷார்ட்கட் மெத்தட். இதுதான் மெத்தட். அவ்வளோதான் இந்த சம். ரொம்பவே ஈஸியான சம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி 0.47 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா சைடில் ஒரு ஓரமாக 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போது இங்கே 2 0 சேர்க்கணும். அப்போ கொடுத்துருக்க நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ 0.4777 அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை மல்டிப்ளை 10 both சைட்ஸு. ரெண்டு சைடுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. மல்டிப்ளை 10 in both sides அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ 10 into x is equal to 10 into 0.4777. இப்போ அதே மாதிரி 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற இடத்துல என்ன வரும்? இந்த 4 வந்துடும். ஓகே, 0 இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டிஜிட் மட்டும் ஸ்கிப் ஆகிடும். அப்போ 10x is equal to 4.777. ஓகே, இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அகைன் 10ஆல் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறோம். அகைன் மல்டிப்ளை நம்ம எது வரையும் பண்ணணும்? 100ஆல் பண்ணணுன்றதை நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? முதல்ல 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்.
இப்போ மறுபடியும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இன் போத் சைட்ஸு. அப்போ என்ன கிடைக்கும்? 10x into 10 is equal to 10 into 4.777. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 7 வந்து இந்த 4 இருக்க சைடு வந்துடும், ஒரு டிஜிட் முன்னாடி வந்துடும் இல்லையா? அப்போ 100x is equal to 47.777. ஓகே, இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3யும் 2வும் பாருங்கள். இப்போ 2 1 பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4777 இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது பாருங்க, 777 இருக்கா? இங்கே 477 இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ அடுத்த ஈக்குவேஷனில் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 77 இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கு இல்லையா 2 and 3ல். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 10x is equal to என்ன வருது? 4.777. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது எல்லாம் 0 0 0ன்னு கிடச்சிரும். இங்கே மட்டும் 43 கிடைக்கும். இங்கே வந்து 90x கிடைக்கும். ஓகே, அப்போது 90x is equal to இது x 43. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 43 டிவைடட் பை 90. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரி, இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.47 பார் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், 0.477க்கு மட்டும் பார் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 47 அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த 4 அப்படிங்கிறது நான் ரிப்பீட்டட். அப்போ இந்த 4 மட்டும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 43ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 7 வந்து பார் இருக்கு இல்லையா? அப்போ கீழே வந்து 9 வரணும். இது வந்து நான் ரிப்பீட்டிங்கிறதுனால 10 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 into 9றது 90. இப்படி தான் பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதான் இதோட ஷார்ட்கட். மற்றபடி இந்த சம் அவ்வளோதான். இப்போ இதில் எப்படி செஞ்சுருக்கோம்? ஆமாம், இந்த சைடு இருக்கிறது எல்லாம் 0 0 0ன்னு ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 செஞ்சுட்டோம், சப்டிவிஷன் 2 செஞ்சுட்டோம். இப்போ சப்டிவிஷன் 3 இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ 1 எழுதிக்கோங்க, 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த நம்பரை எப்படி எடுத்துக்கணும்? x is equal to 0.001 மேலே இருக்க பாரை எடுக்கிறதுனால இந்த சைடு அடிஷ்னலாக அப்படி எழுதிக்கணும். ஓகே, இப்போ இது எக்ஸு. இப்போ இந்த இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் வருதுன்னு செக் பண்ணலாம். இப்போ போத் சைட்ஸுமே மல்டிப்ளை 1000 இன் போத் சைட்ஸு. அப்போ 1000ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1000x, 1000ஆல் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இங்கே 3 டிஜிட் இருக்கு இல்லையா? 30 இருக்கிறதுனால இங்கே 1 2 3. இப்போ இந்த 1க்கு பக்கத்தில் இந்த பாயிண்ட் வரணும். அப்போ 1000x is equal to 1.001001. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை பாருங்கள், 001 கரெக்டாக ரிப்பீட் ஆகுதா? இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். 2லேருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 1000x is equal to 1.001001. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது?
0.001001. இப்போ நம்ம இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு எத்தனை தடவை 001 சேர்த்தாலும் மேலே கீழே சேமாக இருக்கிறதுனால எல்லாமே 0 தான். ஓகே, இங்கே என்ன கிடைக்கும்? 1 is equal to 999xன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ 999x is equal to 1. அப்போ x ஓட வேல்யூ என்னன்னா 1 divided by 999. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஃபோர்த் சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே இருக்கிறது பாருங்கள் 0.001. இது எல்லாமே பார் வந்திருக்கிறதுனால அப்படியே இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும். எழுதும்போது என்ன ஆகும்னா 1க்கு முன்னாடி இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது, அப்போ 1 தான் வரும். இப்போ இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. 3லேயுமே பார் இருக்கிறதுனால கீழே 3 9 வரணும். அவ்வளோதான், பார்த்தோன்னா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த சம்மோட ஷார்ட்கட்டு. இப்போ நம்ம அடுத்து ஃபோர்த்து சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? அப்போ 0.9 பார்னு எழுதுவோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.999 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 10ஆல் ரெண்டு பக்கமுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். பை 10 இன் போத் சைட்ஸ். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகும்? ஒரு டிஜிட்க்கு முன்னாடி இந்த 9 வந்து இந்த சைடு வந்துடும். ஓகே, அப்போது 10x is equal to 9.999. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 9.999, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்கா, அதனால் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 0.999. இப்போது 9x is equal to 9. ஓகே, இது எல்லாம் 0 ஆகிடும். அப்போது 9x is equal to 9னா x is equal to என்னது? 9/9 அடித்து கொடுத்தோம்னா 1. இங்கே 0.999 தான் இருக்குது. இதை நம்ம அடித்து கொடுக்கும்போது அதை விட பெரிய நம்பரான 1 கிடைக்கிது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ நம்ம எப்போவுமே 5க்கு மேலே வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்க நம்பர் கூட 1 சேர்த்துக்குவோம் இல்லையா? இங்கே எல்லாம் 99 போது என்ன பண்ணுவோம்? முழு நம்பர் ஆக்கணும்னா 1ன்னு சொல்லி மாற்றிடுவோம். அது மாதிரி தான் இந்த சம்மோட ஆன்சர் கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் இந்த சம். ஃபோர்த்து சம்மோட ஆன்சர் 1. இப்போ ஃபிஃப்த்து சம் 1/17 அப்படிங்கிறத டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/17 நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். 17 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், அதனால் என்ன பண்ணணும்னா 17ஓட டேபிளை வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்கள் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/17 is equal to 0.58823259411767. இவ்வளோ டிஜிட்டுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகும். ஓகே, எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வரும். ஓகே, 117647. ஓகே, 4558823529411. ஓகே, இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 235294117647. ஸோ இது வந்து 0 பாயிண்ட். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0
0.05. அப்போ ஆக மொத்தம் 16 டிஜிட் வரும். அதுக்கப்புறமேலு தான் இது வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 உள்ள 17. இப்போது இதில் 1ல் 17 கிடையாது. அப்போ 0.0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 சேர்க்குறோம். 10லையும் 17 கிடையாது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து இன்னொரு 0 சேர்க்கும்போது 100ல் எத்தனை 17 பார்த்தீங்கன்னா 517 சார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 85. மீதை வந்து 15 கூட ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போது எத்தனை 17 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ 817 சார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 136. இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. ஓகே, என்ன கிடைக்கிது 14 கிடைக்கிது. அப்போ ஒரு 0 சேர்க்கும்போது 140 ஆகிடுது. 140 ஆகும்போது மறுபடியும் அதே 8ல் 17 சார்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதும்போது 136 கிடைக்கிது. மீது எவ்வளோ கிடைக்கும் 4 கிடைக்கும். 0 சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் 2 17s 34. பேலன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கூட ஒரு 0 சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 17 வந்து எத்தனை 17 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, அப்போது 317 சார் எவ்வளவு 51. பேலன்ஸ் வந்து 9 கிடைக்கிது. அப்போது இந்த இடத்துல எழுதிக்கலாம் 9. வேண்டாம், இங்கே எழுதிக்கலாம். கொஞ்சம் கீழேயே எழுதிக்கலாம். 90 நம்போது என்ன வரும் 85. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். ஓகே, 85னா மீதை வந்து 5. அப்போ 0. இப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த சம் வந்து இப்போ இங்கே வந்து கட் ஆகிடுச்சு. இங்கே கட் ஆகும்போது 60 51 போது இடம் பார்த்ததுனால நம்ம வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் 90ன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கதை. ஸோ இங்கேருந்து நம்ம செஞ்சுட்டே வரும்போது இடம் பத்தாதனால இந்த 30 வந்து இங்கே எழுதி கண்டினியூட்டி இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கேயே இடம் பத்தலைன்னும் போது இங்கே 12ஓட முடிஞ்சிருக்கு பாருங்கள். கூட ஒரு 0 சேர்த்து இங்கே செஞ்சுருக்கேன். ஸோ 16 டிஜிட் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. அவ்வளோதான். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ என்னாகும் மறுபடியும் அதே இதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எப்படி பார் போடணும்னா இந்த எல்லா டிஜிட் இது வரையிலும் வந்து பார் போடணும். மறுபடியும் இது எல்லாம் ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் 16 தடவை போயிட்டு மறுபடியும் அது ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட 5th சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 6th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 6th சம் பாருங்கள். ஒரு ரேஷனல் நம்பர் எப்படி எடுத்துக்க போகிறோம்னா அந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அப்படி ஏதாவது நம்பர் எடுங்க அப்படின்னா ப்ரைம் நம்பரை தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ 2 அப்படின்னு எடுத்தோம்னா 2ஓட ஃபேக்டர்ஸ் என்ன 2 × 1. 3 எடுத்தோம்னா 3ஓட ஃபேக்டர்ஸ் 3 × 1ன்னு கிடைக்கும். இப்போ 5 எடுத்துக்கிட்டோம்னா 5ஓட ஃபேக்டர்ஸ் 5 × 1. அப்போ இது எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன கிடைக்கிது 1 தான் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன ஆகும் 2 3. அப்போ கிடையாது, 2ல் 3 வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால் பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இது கூட ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது பாருங்கள், இப்போது நம்ம பாயிண்ட் வச்சுக்கிட்டோமா. இப்போ 20ல் எத்தனை 3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போது 18. மீது எவ்வளோ கிடைக்கிது 2. மறுபடியும் 0 சேர்ப்போம். மறுபடியும் 6. அப்படியே போய்கிட்டே இருக்கும் 6 6 6ன்னு. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது 0.666. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.6 பார். இது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போது இது டினாமினேட்டரில் 2 வச்சு மேலே 3 வர மாதிரி போட்டு பார்க்கலாம். ஸோ 3/2ஓட ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 ஒரே ஒரு தடவை இருக்குது. ஸோ 2 பேலன்ஸ் வந்து 1. அப்போ பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ பாயிண்ட் வைக்கும்போது இங்கே 0 சேர்க்கலாம். அப்போ 5. அப்போது இங்கே 10 0. அப்போது இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1.5. டெர்மினேட்டிங் ஆயிடுச்சு. இது டெர்மினேட்டிங். இது என்ன வந்திருக்கு இது நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட் ஆகும்போது நம்ம க்யூக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 3ன்னு கொடுத்துருக்கோம். டெர்மினேட் ஆகும்போது க்யூக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 2 கொடுத்துருக்கோம். இப்போ
இப்போ இந்த ஃபார்மே வந்து p/q ஃபார்ம் தானே. இப்போ டினாமினேட்டரில் கொடுக்குற எல்லா வேல்யூமே க்யூன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ க்யூக்கு 2 கொடுக்கும்போது அந்த ஃப்ராக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடுது. ஓகே, க்யூக்கு வந்து 3 கொடுக்கும்போது நாட் டெர்மினேட்டிங்கில் இருக்குது. இப்போ இது இப்போ 3/5 க்யூக்கு வந்து 5ன்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5 அப்போ 0 பாயிண்ட், அப்போ இங்கே 0 வச்சுக்கலாம். ஸோ 6 30 அவ்வளோதான், முடிஞ்சு டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்போ 0.6. ஓகே, இது ஒரு 5/7 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5/7க்கு என்ன கிடைக்கிது? இது வந்து டெர்மினேட்டிங். 5/7 க்யூக்கு வந்து 7ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அப்போ என்ன கிடைக்கும்? இப்போ இங்கே வந்து 5 எழுதிக்கிறோம், இங்கே 7. ஓகே, இல்லை ஒரு 7 கூட கிடையாது, அதனால் இது பண்ணோம். 7 7s are 49, பேலன்ஸ் வந்து 1. அப்போ 0 சேர்க்கும்போது இங்கே 1 7s are 7. அப்புறம் மீதி என்ன கிடைக்கிது? 3. இப்படியே நமக்கு போய்கிட்டே இருக்கும். 3 7s are 21, 4 7s are 28 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து நான் டெர்மினேட்டிங். அப்போ இவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, க்யூக்கு எந்த வேல்யூலாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து டெர்மினேட் ஆகுது, அதாவது நமக்கு அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனே பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து ரொம்ப சாத்தியம், அது வந்து ஓகே பண்ணலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா க்யூவோட வேல்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ க்யூக்கு வந்து 2 5 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்னாச்சு? அந்த இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆன்சர் வந்து க்யூவோட வேல்யூ என்னவா இருக்கும்போது, க்யூவோட வேல்யூ 2 and 5 இருக்கும்போது டெர்மினேட் ஆச்சு இல்லையா? அப்போ ஆன்சர் த ப்ரைம் factorization of Q has only power of 2 and 5. 2 or power of 5. Okay, இதோட பவராக இருந்தாலும் சரி, இதோட பவராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ரெண்டோட பவராகவும் இருந்தாலும் சரி, என்ன ஆகும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நடக்கும், பண்ணலாம். ஓகே, அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். க்யூக்கு வந்து p/q ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம் இல்லையா ப்ரைம் நம்பரு. அப்போ க்யூக்கு வந்து 2 and 5 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் மட்டும் கொடுக்கும்போது அது வந்து டெர்மினேட் ஆகும். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். 6th சம்மை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 7th சம், ரைட் 3 numbers whose decimal expansions are நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்னாலே என்ன அர்த்தம்? இது வந்து இர்ரேஷ்னல். அப்போ இர்ரேஷ்னல் நம்பர் ஒரு 3 நம்பர் வந்து நம்மளே எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன நம்பர் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 0.01. ஓகே, அதுக்கடுத்து வந்து 001, அடுத்து 0001, அடுத்து 00001. இதெல்லாம் வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த நம்பர் பாருங்க 20 2000 2000 2000. ஓகே, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து மூணாவது நம்பர் பாருங்க 0.003 0003 00003. டி இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இது வந்து நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம இர்ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ அடுத்து 8th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5/7 and 9/11 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது 2 நம்பருக்கும் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 5/7 பாருங்கள், 5/7 எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போது ஒன்றுமே 5ல் எத்தனை 7னா ஒன்றும் கிடையாது. அப்போ 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 சேர்த்துக்கிறோம். அப்போது 7 7s are 49, மீதம் 1. அப்போ 0 சேர்க்கும்போது 1 7s are 7, மீதம் 3.
ஓகே 3 இருக்கும்போது 3 கூட 0 சேர்த்துக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 4 7s are 28 again 2. இப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஓகே இதுவே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 0.714ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த 9 டிவைடட் பை 11க்கு பாருங்கள், இதுவும் 0 பாயிண்ட் ஆரம்பிச்சிடுறோம். அப்போ இங்கே 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 8 11s are 88. ஓகே 88ன்னு கிடைக்கும்போது பேலன்ஸ் என்ன கிடைக்கிது? 2 கிடைக்கிது. 2 0 இங்கே 1 11s are 11. மீதம் என்ன கிடைக்கிது? 9. இப்போ 9 கூட ஒரு 0 சேர்க்கும்போது மறுபடியும் என்ன கிடைக்கும்? 8 11s are 88ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2. இப்போ 1. அப்போ என்ன நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது? 8181ன்ற நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது நம்ம அந்த இரேஷனல் நம்பர் இதுக்கு இடையில என்ன நம்பர் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.71 இருக்குது. 71க்கும் 0.81க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியதான். அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன எழுதலாம்? 0.750 7500 75000 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே ரெண்டாவது நம்பர் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76ல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 7670, அதுக்கடுத்து 76700 76700 இப்படியே போய்கிட்டே இருக்கும். தேர்ட் நம்பர் பாருங்கள் 0.80 800 8000 8000. ஓகே இப்படி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். நம்ம அவங்க 3 இரேஷனல் நம்பர் இது ரெண்டுக்கு இடையில எழுத சொன்னாங்க. பாருங்கள் 0.71க்கும் 0.81க்கும் இடையிலேருந்து ஒரு 3 நம்பர் நம்ம எழுதிட்டோம். இது உங்களோட இஷ்டம்தான். அந்த 0.71க்கும் 0.81க்கும் இடையில இருக்க மாதிரி 3 நம்பர் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நம்ம 9th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கிளாசிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல். இது ரேஷ்னலாக இர்ரேஷ்னலான்னு கேட்டிருக்காங்க. சரி, ரேஷ்னல் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்னல் என்ன கண்டிஷன்? டெர்மினேட் ஆகிடும். ஓகே டெர்மினேட்டிங். அப்படி இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா ரிப்பீட்டிங் ஆகும். அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரேஷ்னல் நம்பர்னு சொல்லலாம். இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இர்ரேஷ்னல். ஓகே அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங், டெர்மினேட் ஆகவே ஆகாது. ஓகே நான் டெர்மினேட்டிங். அதே மாதிரி ரிப்பீட்டிங்கும் ஆகாது, நான் ரிப்பீட்டிங். இது 2 கண்டிஷனும் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இர்ரேஷ்னல் சொல்லுவோம். ஸோ இப்போ ரேஷ்னல்னால் என்னது? டெர்மினேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். நான் டெர்மினேட்டிங்காக இருந்துச்சுன்னா ரிப்பீட்டிங்காக இருக்கும். ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள், இது வந்து இர்ரேஷ்னல். ஓகே இப்போ இது பாருங்கள் 15 ஸ்கொயர் தான் இந்த 225. அப்போ இதை வந்து நம்ம 15 வெளியில் எடுத்துடலாம். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரேஷ்னல் நம்பர். இப்போ இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேஷ்னல் நம்பர். ஓகே இது வந்து நான் டெர்மினேட்டிங் ஆனால் ரிப்பீட்டிங். பாருங்கள் 478 478ன்றது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுவும் ரேஷ்னல் நம்பர். இப்போ இது பாருங்கள் நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். இங்கே எங்கே ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள், ரிப்பீட்டிங்கே ஆகாது. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? இர்ரேஷ்னல். என்ன கண்டிஷன்? நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். அவ்வளோதான். இப்போ நம்ம 9th CBSE மேக்ஸ் 1.3ல் இருக்கக்கூடிய எல்லா சமயமே நம்ம செஞ்சாச்சு. இனி 1.4 எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.